இன்று விவசாய முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை கரூர் மாவட்ட கழக செயலாளர் சத்திவேல் தலைமையில் பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு மனு அளித்துள்ளோம். இந்த மனுவை நேரடியாக தமிழக முதல்வருக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் மனு அளித்துள்ளோம். குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் சோறு போடும் கடவுள் விவசாயிகள் அவர்களுக்கு 5 ஏக்கர் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், அதே போல் பயிர்க்கடன் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள பெரு விவசாயிகளுக்கு 50% தேர்தல் வாக்குறுதியில் முழு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். ஆனால் அவர் அறிவித்ததற்கு நேர்மாறாக 1 லட்சம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 50,000 பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 50,000 என்றும், அதேபோல் 60,000 பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் என்றும், 70,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 30,000 ரூபாய் என்றும், 80,000 பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 90,000 ரூபாய் என்றும், 1 லட்சம் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் வெறும் 5,000 ரூபாய் என்று அவர் அறிவிப்பு வெளியிட்டார். இது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு அளித்ததுக்கு நேர்மாறாக உள்ளது. விவசாயிகள் ஏற்கனவே பல்வேறு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு சென்ற 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு உர விலையின் மூட்டை ஒன்றிற்கு 300 முதல் 500 வரை விலை உயர்வை உர விலையை உயர்த்திவிட்டார்கள். அதே போல் பூச்சிக்கொல்லியின் விலையினுடைய உயர்வு அதிகமாகிவிட்டது. ஆட்கள் வேலையினுடைய செய்பவர்களுக்கு கூலி உயர்வு ஏற்பட்டுவிட்டது. அதே போல் தானியங்களுக்கு முதலீடு செய்கின்ற எங்களுக்கு அனைத்து டிராக்டர் மற்றும் இதர பொருட்களுக்கும் விலை ஏறிவிட்டது. ஆனால் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு 1990ஆம் ஆண்டு முதல் இதுவரை எந்த விதமான விலையேற்றம் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் பல மாவட்டங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அவர்கள் உணவு உற்பத்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளார்கள். குறிப்பாக தமிழகத்தில் கிராமப்புறத்தில் இருக்கின்ற விவசாயிகள் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே விவசாய பணி மேற்கொள்கிறார்கள். பாதி பேர் கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்போது மிக உண்மையான நிலைமையாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது தமிழக அரசு குறிப்பாக பருப்பு வகைகளை வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றது. இதே நிலைமை நீடித்தால் மற்ற அனைத்து பொருட்களையுமே தமிழகத்தில் உற்பத்தி செய்ய முடியாமல் வெளிநாடுகளிலிருந்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதே போல் நெல் கொள்முதல் செய்தார்கள். அந்த கொள்முதல் செய்த விலைக்கு இன்னும் குறிப்பாக ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேல் இன்னும் அந்த பணம் விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. இது சம்பந்தமாக தமிழக முதல்வரை விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்த போது 1 வார காலத்திற்குள் கண்டிப்பாக நெல் கொள்முதலுக்கான விலை அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் இதுவரை கொடுக்கப்படவில்லை. எனவே விவசாயிகள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக MS சாமிநாதன் அவர்கள் தலைமையில் 2014ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, விவசாயிகளுடைய தேசிய வேளாண்மை ஆணையம் அமைத்தார்கள். அந்த ஆணையத்தின் அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. நாங்கள் எல்லாம் MSP அதாவது குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்டு பல நாட்களாக போராடி வருகிறோம். இதை நிர்ணயிக்காத காரணத்தினால்தான் நாங்கள் இலவசமாக மின்சாரம் கேட்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. பயிருக்கான மத்திய அரசிடமிருந்து தேசியமாகப்பட்ட வங்கிகளில் நாங்கள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக நாங்கள் தமிழக முதல்வருக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கும் எதிராகவும் போராடவில்லை. எங்களுடைய அடிப்படை நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று தான் நாங்கள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இது விவசாயிகளுடைய நேற்று நாளைக்கு நாங்கள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தெரிவிக்கவில்லை. நிதி நிலைமை எப்பொழுது சீராகிறதோ 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் காலம் கழித்து கூட எங்களுக்கு தள்ளுபடி செய்தால் போதும், இப்பொழுதே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றில்லை. அதற்கான உத்தரவாதத்தை தமிழக முதல்வர் அழைத்து உடனடியாக அந்த உத்தரவாதத்தை அளித்தால் எங்களுக்கு போதும். நிதி நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று தகுந்தவாறு 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் பேருக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் மார்ச் 31க்கு சென்ற இந்த ஆண்டு மார்ச் 31க்கு முன்பாக வாங்கி அனைத்து பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். ஆனால் அவர்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்திலிருந்து கணக்கிடுகிறார்கள். அந்த ஏப்ரல் மாதத்தில் வாங்கிய கடனையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. இதனால் பல்வேறு விவசாயிகள் விட்டு போவார்கள். அதனால்
ஓவர்டியூஸ், அதாவது அந்த தேர்தல் காலத்தில் அவர்கள் வந்து கூட்டுறவு வங்கியில் பணம் செலுத்த முடியாமல் இருக்கும், அவர்களுக்கெல்லாம் ஓவர்டியூஸ் ஆகிருக்கும். அதனால் தமிழக அரசு இது சம்பந்தமாக சிறப்பு குழுவை அமைத்து அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் மார்ச் 31க்கு முன்பாக இருக்கின்ற அனைத்து வகையான கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இதுதான் எங்களுக்கு பிரதான கோரிக்கை. இது சம்பந்தமாக நாங்கள் இந்த மாதம் 30ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர் குடும்பத்துடன் சென்னையில் வந்து தங்களை சந்திப்பதற்காக நாங்கள் தீவிர முயற்சி எடுத்து வருகிறோம். எனவே அதற்கு முன்பாக தமிழக முதல்வர் இதில் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், இந்த கூட்டுறவு பிரச்சனை என்ன என்றால், சென்ற ஆட்சி காலத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனேயே அவர் தெரிவித்தது விதிமீறல் என்று வேண்டுமென்றே நாமக்கல் சேலம் மாவட்ட விவசாயிகளை புறக்கணித்து அப்பொழுது விவசாய கடன் கொடுக்காமல் செய்தார்கள். அப்பொழுது நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி அதன் பின் எங்களுக்கு அந்த தள்ளுபடி கிடைக்கப்பெற்றது. அதே போல் தேர்தலுக்கு முன்பாக 2 மாதத்திற்கு முன்பாக NOC சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் தேசியமாக்கப்பட்ட வங்கியில் என்று சொல்லி அதற்கு நாங்கள் போராடுகின்றோம். நாங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் வாங்குவதற்கு இவ்வளவு போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆனால் தேசியமாக்கப்பட்ட வங்கிகள் மத்திய அரசிற்கு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கிறார்கள். அதற்கெல்லாம் பணம் இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக ஒரு 15 ஒரு 30 இதே போல் நம்மளுடைய மகாராஷ்டிரா முதல்வர் நேற்று முன்தினம் 56 லட்சம் விவசாயிகளுக்கு 35,000 கோடி ரூபாயை கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை வெறும் 12,000 கோடி முதல் 15,000 கோடிக்குள் தான் இந்த கடன் வரும். அதே போல் அந்த மகாராஷ்டிரா அரசு தமிழக அரசு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களும் கடன் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்பொழுது ரிசர்வ் வங்கி காரணம் காட்டுகிறார்கள். இதே மகாராஷ்டிரா அரசு இந்தியாவிற்குள்ளே தான் இருக்கிறது. மகாராஷ்டிராவிற்கு பொருந்துகின்ற அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய விதி தமிழகத்திற்கு பொருந்தவில்லையா என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடாக உள்ளது. ஆகவே இதில் எங்களுக்கு நியாயமான நேர்மையாக அதிகாரிகளை கொண்டு நீங்கள் இதை முழுமையாக விசாரணை செய்து நீங்கள் இதை நேரடியாக உங்கள் பார்வையில் வைத்து இதை செய்தால் மட்டுமே தள்ளுபடி செய்ய முடியும். அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்பதற்காக தமிழக முதல்வர் தொடர்ந்து தமிழக முதல்வர் கெட்ட பெயர் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு வழிகளில் இது போன்ற செயல்களில் அதிகாரிகள் உங்களுக்கு தவறான தகவலை வழிகாட்டுகிறார்கள். எனவே தமிழக முதல்வர் இதில் விழித்து கொள்ள வேண்டும். சென்ற முதல்வர் இதே போல கண்காணிக்காத தவறியதன் காரணம் தான் அவர்கள் சென்ற ஆட்சி தோல்வியை தழுவியது. அதே போல தங்களுடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் விவசாயிகளை பற்றி சில தவறான தகவல்களை உங்களிடமும் பொதுமக்களிடமும் பரப்பி வருகிறார்கள். குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் பல்வேறு விதங்களில் சிறப்பாக செயல்படுகிறார். பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் கூட விவசாயத்தை விட விளையாட்டு வந்து கடினம் என்று கூறுகிறார்கள். விளையாட்டு என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் அவருடைய பயிற்சியை செய்து முன்னேறுவது. ஆனால் விவசாயிகள் அவ்வாறு இல்லை. அவர்கள் பல்வேறு வழிகளில் முதலீடுகளை செய்வார்கள். ஒரு புயல் வந்தால் கூட அடித்தால் அவர்கள் செய்த முதலீடுகள் அனைத்தும் அப்படியே நாசமாகிவிடும். அதனால் இரவு பகல் பாராமல் மின்சாரம் 12 மணிக்கு வருகிறது. அந்த 12 மணிக்கு கூட விவசாயிகள் அவர்களுடைய வயலுக்கு சென்று விவசாய உற்பத்தியை பெருக்க வேண்டும், 150 கோடி மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் நேரடியாக சென்று விவசாயிகளுக்கு அவர்களுடைய வயல்களில் வெள்ளாமை வைப்பதற்காக இரவு பகல் பாராமல் பாம்பு கடி பல்லுக்கடியில் இருந்து கூட அவர்கள் பல்வேறு சூழ்நிலையில் இன்று அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள். எனவே மத்திய அரசும் மாநில அரசும் இதில் கொஞ்சம் கூட தயக்க காட்டாமல் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் நம்மளுடைய தமிழக இப்போதைய மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் தான் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறார் என்று பதிவு செய்கிறார்கள். நாங்கள் விவசாயிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்ததன் காரணமாகத்தான் அந்த ஆட்சி அகற்றப்பட்டு உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் நீங்களே இது போன்ற அந்த ஆட்சியாளர்கள் தான் முதலில் கூறுவார்கள் அதிமுகவின் தூண்டுதல் பேரில் விவசாயிகள் போராடுகிறார்கள் என்று நீங்களும் அதே வார்த்தையை சொல்கிறீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே பொறுப்புள்ள அமைச்சர்கள் நீங்கள் பொறுப்பாக விவசாயிகளை அழைத்து பேசி இதில் உள்ள கஷ்டங்களை எடுத்து கூறி விவசாயிகளிடம் கனிவான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோடு எங்களை ஒப்பிடும் பொழுது அவர்கள் எங்களுக்கு செய்த துரோகத்தினால் தான் இன்று அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நாங்கள் தமிழக முதல்வரை முழு
முழுவதும் விவசாயிகள் இன்று நம்பி இருக்கின்றோம். சென்ற மாதத்தில் விவசாயிகளுக்கு மண்டல் மண் அள்ளுவதற்காக அனுமதி அளித்தீர்கள், பாராட்டு தெரிவித்தோம். ஆனால் அதிலும் இன்னும் முழுமையாக அதிகாரிகள் அதை செயல்படுத்தாமல் விவசாயிகளுக்கு துரோகம் செய்து வருகிறார்கள். எனவே ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்தாலும் கூட அதில் எந்த விதமான திட்டங்கள் எவ்வாறு விவசாயி பயனடைந்திருக்கிறது, இதில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை நீக்குவதற்கு அடிக்கடி விவசாய சங்க தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் நீங்கள் சந்தித்து பேச வேண்டும். எங்களுக்கு முழுமையான பயிர்க்கடனை மகாராஷ்டிரா அரசு எவ்வாறு தள்ளுபடி செய்ததோ அதே போல தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது பிரதான கோரிக்கை. எனவே தமிழக முதல்வர் இன்று அமைச்சரவை கூட்டியுள்ளார். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. ஆனால் இதில் விவசாய கடனை பற்றி அறிவிப்பு வந்ததா என்பது எங்களுக்கு சந்தேகமாக உள்ளது. எனவே உடனடியாக தமிழக முதல்வர் விவசாயிகளுடைய துன்பங்களை உணர்ந்து நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அளித்ததைப் போல சோறு போடும் கடவுள்களுக்கு உணவு ஊட்டும் விவசாயிகளுக்கு உயிரூட்ட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் நீங்கள் இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விவசாய முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயிகளின் சார்பாகவும் அனைத்து சங்க தலைவர் செயலாளர்கள் சார்பாகவும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.